நீ எவ்வளவு பெரிய கொம்பனாவும் இரு, எந்த நாட்டின் அதிபனாவும் இரு, நீ என்னத்தை தொட்டா உன்னை தூக்கோமடான்னு பேசின. ஒரு நிமிடம் இப்ப கூட புல்லரிக்குது. ஆனா ஒரு நிமிடம் மனிதனுக்கு எப்படி இப்படி ஒரு தைரியம், இப்படி ஒரு ஆற்றல், எனக்கு ஒரு தலைவன் அப்படின்னு நான் சொல்லணும்னா அதுக்கு சில தகுதிகளும் ஒரு தரமும் இருக்கணும்னா நான் உறுதியா சொல்லலாம், எங்க அண்ணன்டா, தொட்டு பாடுறா, பேசி பாடுறான்ட்டு. நம்ம என்ன சொல்றோம், இலவசம் கொடுக்காத, ஆனா இலவசம் பெறக்கூடிய ஏழ்மை வறுமை நிலையில என்னுடைய மக்களை வைக்காது. அவனே தன்னாலே படிச்சு தன்னுடைய ஆற்றலின் மூலமாக ஏதோ ஒரு வேலையை பார்த்து அதன் மூலமா ஒரு நான் என்னுடைய சம்பளத்துல வாழும்போது இருக்கக்கூடிய அந்த பெருமையும் தன்னம்பிக்கையும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு திமிரம் எப்போ வரும்? பிள்ளைங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியனாக ஒரு கடமை. தொடக்க காலத்துல திமுக அப்படிதான் வளர்ந்தது, திக அப்படிதான் வளர்ந்தது. ஆசிரியர்களால மட்டுமே திக வளர்ந்தது. இன்று ஆசிரியர்களால தமிழ் தேசியம் வளரும். தாத்தாவுடைய வழிகாட்டுதல் பேர்ல தமிழ் படி, இன்றைக்கும் தமிழ் உனக்கு கை கொடுக்கும். இன்றைக்காவது ஒரு நாள் தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தமிழ் இருக்கும்பா, நீ அதுல படிச்சுக்கலாம்னு சொல்லி அப்பா தாத்தா சொல்ல, அதை ஒரு சிறை மேற்கொண்டு அப்பா படிச்சது எனக்கு அப்படின்னா வாக்கு வாங்குறது தான் அவங்க வேலையா இருக்கு. நமக்கு பிரச்சனை என்ன எப்படி இருக்கு, முதல்ல அரசியல்னா என்னன்னு சொல்ல வேண்டியது. இதெல்லாம் தாண்டா அரசியல், இவங்க பண்ணிட்டு இருக்கிறதுலாம் அரசியலே இல்லடா அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. கருணாநிதி எங்களுக்கு தாத்தான்னு சொல்லி வளர்த்தாங்க. அப்ப நம்ம தாத்தா போல் இருக்கு, சின்ன வயசு நம்ம தாத்தா போல் இருக்கு, அப்பாவோட அப்பா போல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் தூரத்து உறவு போல் இருக்கு, தினமெல்லாம் வரமாட்டாங்க போல் இருக்கு வீட்டுக்கு. அதுவும் போக போக சிந்திச்சு பார்க்கும்போது தான் இல்ல இது தவறா இருக்கு. அதான் அண்ணன் சொன்ன மாதிரி தான், இது சாதிக்காக கூடியது வரைக்கும், மதத்துக்காக கூடியது, இப்போ திரை கவர்ச்சிக்காக கூடியது. முதலா எந்த ஒரு அஃபினிட்டியும் இல்லாம நாம் பிறந்த தமிழ் தேசியம் தமிழர்களுக்காக கூடிய ஒரே ஒரு நிகழ்வு, மிகப்பெரிய வரலாற்று சாதனை.